தெய்வ திருத்தலங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் திருத்தலம் தீவனூர். திண்டிவனத்திலிருந்து செஞ்சி திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தீவனூர் எனும் கிராமம். பஞ்சமில்லா பேருந்து வசதிகள் கொண்ட இந்த ஊருக்கு சிரமமின்றி எப்பொழுதும் வந்து செல்லலாம். இங்குள்ள மக்கள் விவசாயிகள் என்பதால் மாட்டு வண்டி, டிராக்டர் என எப்பொழுதும் பரபரப்பான தார் சாலை. தனியார் பேருந்து வசதியும் கொண்ட இந்த ஊருக்கு பயணிப்பவர்கள் ஏராளம். பச்சை பசேல் என விரிந்து கிடக்கும் கரும்பு தோட்டத்திற்கு அருகே சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர். பொன் கவசம் திசைகளை துலக்க, திருநீர் வைரம் சிந்தையை விளக்க, சந்தன காப்பு சதுர்மறை முழக்க, மலரும் கற்பக இறைவா போற்றி. கீர்த்தி சிறியதானாலும் மூர்த்தி பெரியது என்ற பழமொழிக்கேற்ப இந்த ஆலயத்தின் கருவறை கோபுரம் மிக சிறியதாக இருந்தாலும் அதன் கீழ் இருக்கும் விநாயகரின் ஆற்றலோ மிக சக்தி வாய்ந்தது. இங்குள்ள விநாயகர் லிங்க வடிவில் தோற்றமளிப்பதால் இத்தலத்திற்கு முதல் முறையாக வரும் பக்தர்கள் பலரும் சிவலிங்கம் என்றே நினைக்கின்றனர். பால் அபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் படிந்திருக்கும் விநாயகரை நாம் தரிசிக்கலாம். இந்த சுயம்பு விநாயகரை பொய்யாமொழி விநாயகர், நெற்குத்தி விநாயகர், கொம்பு முளைத்த பிள்ளையார் என்றும் அழைக்கிறார்கள். இந்த விநாயக பெருமானுக்கு தேசிங்கு மன்னன் காலத்தில் நெற்குத்தி சுவாமிகள் என பெயர் வழங்கினர். அதற்கு காரணம், ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வயல்களிலிருந்து நெற்கதிர்களை பறித்து அதை குத்தி அரிசியாக்கி தின்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இவ்வாறு நெல்லை குத்தி தின்ன தகுந்த கல் கிடைக்காமல் அங்குமிங்கும் தேடி அலையும் வேளையில் அருகே இருந்த ஒரு குட்டையில் குபு குபுவென நீர்க்குமிழிகள் பொங்க அவர்கள் குட்டைக்குள் மூழ்கி பார்க்க அவர்களுக்கு 5½ அங்குலம் நீளமுள்ள குழவிக்கல் கிடைக்கிறது. அந்த குழவிக்கல் நெல் குத்த உதவாது என்று நெற்குவியலின் மீது வைத்துவிட்டு வேறு கல்லை தேடி எடுத்து வந்தவர்களுக்கு ஆச்சரியம். நெற்குவியல் முழுவதும் வியப்புறும்படி அரிசி, உமி என தனித்தனியாக பிரிந்திருந்தது. டேய், இது கல்லில்லடா, நெற்குத்தி சுவாமிடா என்று மண்ணில் புதைத்துவிட்டு செல்கிறார்கள். மறுநாள் வந்து பார்க்க புதைத்த இடத்தில் சுவாமிக்கல் இல்லை என தேடுகிறார்கள். இந்த காட்டுல எங்க பொச்சி வச்சாலும் சரி, கட்டி வச்சாலும் சரி, உடனே எப்பவும் போல இந்த குட்டைக்கு வந்துருவார் அவர் பிள்ளையார். ஆகையால் மீண்டும் குட்டைக்கே சென்று பார்க்க முன் கண்டது போலவே குபு குபுவென நீர் குமிழ் பொங்க உள்ளே மூழ்கி சுவாமிக்கல்லை எடுக்கிறார்கள். வழக்கம் போல திருடி வந்த நெற்குவியலின் மீது வைக்க அரிசி, உமி என தனித்தனியே பிரிகிறது. இந்த சமயத்தில் கிராம மக்கள் வயல்களில் நெல் திருடு போவதாக பெரியதனக்காரராகிய ஏகாம்பர கவுண்டரிடத்தில் முறையிட அவர் முன்னிலையில் கிராம சோதனை நடைபெறுகிறது. வீடு வீடாக தேடி வர ஒரு கிழவியின் வீட்டில் உமியின் குவியல் தென்படுகிறது. இட்லி வடை சொல்ற ஆயாவண்ட இந்த உமி இருந்துக்குது. உனக்கு ஏதுன்னு கூட்டு கேட்கும் போது, நான் ஆடு மாடு மேய்க்கும் பசங்களாண்ட இருந்து வாங்கினேன், இட்லி கொடுத்துட்டேன்னு அவங்கள கூட்டுன்னு வந்து கேட்க சொல்லும்போது, ஆமாங்க நாங்கள் தான் சரி களவாடணும், எங்களாண்ட ஒரு அதிசய கல் இருக்கிறது, அதை வைத்து நாங்கள் இதேமாரி செய்கிறோம். சரி வாங்கடா போய் பார்க்கும்போது இந்த காட்டில் பச்சு வச்சுக்கிறோம் வாங்கன்னும் போது காட்டில் போய் பார்க்கும்போது
குழியும் கவுரும் அப்படியே இருக்குது. எப்பயும் போல் இந்த குட்டையில் இருந்திருப்பார். வந்து எடுத்து கொடுக்கும்போது அந்த ஊர் மணிகாரம் அந்த நெல்லை சோதனை பண்ணும்போது உமி வேற அரிசி வாரி ஆகிவிட்டது. இது என்ன அதிசய கல்லாக இருக்குன்னு அவரு எடுத்து போய் அவர் பரணையில் வைத்து படுத்து கொண்டு இருக்கும்போது விநாயக பெருமானே நேரடியாக அவர் கனவில் தோன்றி, நான் விநாயக பெருமான் உங்கள் ஊரில் குடிகொள்ள வந்திருக்கிறேன், என்னை வச்சு பூஜை செஞ்சால் 21வது தலைமுறையில் என்னுடைய சுய உருவம் பார்க்கலாம் சொல்லி விநாயக பெருமான் மறைஞ்சிட்டார். இவர் ஏதோ கனவு தானே சொல்லி அதை அப்படியே வச்சுட்டார். திடீர்னு ஒருத்தர் மேலே மிரல் வந்து அங்கேருந்து, அதாவது இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பரலாங் தூரம் 1 கிலோமீட்டர் தூரம் தான் ஊருங்களாம், இது காடு. அங்கேருந்து அவர் மேலே மிரல் வந்து அதே குட்டியாண்ட அவர் வந்து அந்த கல்லை எடுத்து வந்து அங்கே நட்டாருங்க. அந்த குழை கல் மாரி இருக்கிறது நட்டவர் தான். இது என்ன அப்புறமும் அவர் அதை நம்பிக்கைப்படலை. அந்த மணியக்காரன்றவர் நம்பிக்கைப்படாத, இது கல் தான் பிள்ளையார் இல்லைன்ட்டு அதை பிள்ளையாரே சோதிக்கிறதுக்கு அது பக்கத்தில் ஒரு குழை கல் அதே சைஸில் நட்டு இருக்கார். இன்றைக்கும் ஆலயத்தில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் கேட்டீர்கள்னா அந்த விநாயக பெருமானின் பீடத்துக்கு பக்கத்தில் அந்த சாதாரண குழைகள் காமிப்பாங்க. இதோ கருவறையில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சோதனை கல்லும் அதன் அருகில் வளர்ந்த நிலையில் உள்ள விநாயகரும். தெய்வ திருத்தலங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.